ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்குது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 17th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல இப்போ பார்த்துருவாங்க, அப்போ தான் கதை புரியும். போன எபிசோடு எதிர பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை முடிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ணில் ஹீரோயின் வந்து ஃபூபாயை கூட சேர்ந்து ஹீரோவை சீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியில் வந்திருக்கும். அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அந்த நியூஸ் ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ப்ரெஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருக்காங்க. இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோனும் ஃபூபாயும் காரில் போயிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எப்போ போச்சு, ஹீரோயின் இருக்க இடத்துக்கு ஃபூபாய் எப்படி கரெக்டாக வந்தாங்க, மீடியா பீப்புள்ஸ்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனையும் ஃபூபாயும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கஃபேல உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபூபாயை தான் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோவை பற்றி கேட்குறியா, எனக்கு மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, நம்ம தான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துக்கவே அந்த ஃபோட்டோலாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபூபாய்க்கு கோவம் வந்துடுச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற, நான்காங்க போட்டு எதுக்காக தொல்லை பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஹீரோனும் என்ன பேசுகிறான் இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபூபாயாவும் சொல்கிறாங்க, நேற்று உனக்கு ட்ரிங்கை மாற்றி கொடுத்தது நான் தான், ஃபோட்டோ எடுத்தது நான் தான், அந்த ஃபோட்டோவை மீடியாவுக்கு அனுப்பி வச்சது நான் தான், இதெல்லாம் ஆரம்பிச்சது என்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் இதெல்லாம் பண்ணது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணது நான் நான்காங்காக தான் பண்ணேன், நான்காங்க நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நான்காங் ஹீரோவை தான் லவ் பண்ணுறாங்க, எனக்கு நான்காங் கூட வாழணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் நான்காங்க்கு ஹீரோ கூட வாழணுன்ற ஆசை இருக்குது, என்னோட ஆசையை விட எனக்கு நான்காங்கோட ஆசை தான் முக்கியம், அதனால தான் நான் இவ்வளோ திறமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி ஃபூபாயை நான்காங்க லவ் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே அப்ராடில் வாழ்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபூபாயை போட்டு ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. நான்காங் வர்றதை பார்த்தோன்னே ஃபூபாயை விட்டுட்டு போயிடுறாங்க. நான்காங் தான் ஓடி வந்து ஃபூபாயாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றுறாங்க. அப்பத்துலேருந்தே ஃபூபாயா நான்காங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதை வந்து நான்காங் கிட்ட சொன்னது கிடையாது, நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான்காங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, அப்போ அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுவும் நீ வேணும்னு தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபூபாயாவும் ஆமாம், அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நீ தான் அங்கே இருப்பேன்றது, இதெல்லாம் நான் நான்காங்காக தான் பண்ணேன், இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அவங்க ஒரு ஆளுக்காக மொத்த பேரையும் நீ காயப்படுத்திட்டு இருக்க, ஆனால் எதுக்காக இந்த ஃபோட்டோவை லீக் பண்ண, இது மாதிரி ஃபோட்டோ எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஃபூபாயாவும் சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை ஹீரோ பார்த்தானா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும், நான்காங் அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுவான், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபூபாயா சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு, தண்ணியை ஃபூபாயா மேலே ஊற்றிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோன் பின்னாடியே போய் ஃபூபாயா ஹீரோன் கையை பிடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ அங்கே இருக்காங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு போல இருக்கு. வந்த வேகத்துக்கு ஃபூபாயாவை அடிச்சுட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான்காங்க தான் காமிக்கிறாங்க. நான்காங் கிட்ட நர்ஸ் ஒரு லெட்டர் ஃபூபாயா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. ஹீரோயின் பேர் வந்து ஜிங்ஷி கிடையாது, சுயான்ஷி, ஜிங்ஷின்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃபும் அதில் ஃபோட்டோவாக இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே நான்காங் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்க அந்த ரூமர்ஸ்க்காக ஹீரோ ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தான் நான்காங்கும் போகிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோனையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை அந்த நியூஸ் ஃபேக்கான நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபூபாயாவும் இருக்காங்க, இல்லை அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனையும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஃபூபாயா அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஹீரோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் முன்னாடியே. ப்ரெஸ்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு இது ஃபேக்கான நியூஸ் அப்படின்ற மாதிரி. ஃபூபாயாவும் நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே நின்று இது சுயான்ஷி ஜிங்ஷி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லத்துக்காக போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நான்காங் வந்துடுறாங்க. இது எல்லாமே ஃபேக்கான நியூஸ், நான் சொல்லி தான் ஃபூபாயா பண்ணா அப்படின்ற மாதிரி நான்காங் போய் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஃபூபாயா இல்லை இதெல்லாம் நான் தான் பண்ணேன், நான்காங் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் முன்னாடி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே ஃபூபாயா வெளியில் போகிறாங்க. பின்னாடி நான்காங் போகிறாங்க. நான்காங் இடிக்கிற மாதிரி ஒரு கார் வருது. ஃபூபாயா நான்காங்க தள்ளி விட்டுட்டு ஃபூபாயா அந்த வண்டியில் விழுந்துடுறாங்க. ஃபூபாயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்டர்வியூ நடந்துச்சுல அந்த ஹாலை தான் காமிக்கிறாங்க. நான்காங்கும் ஃபூபாயாவும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, இல்லை நான் தான் செஞ்சேன் மாற்றி அந்த இடத்துல நான்காங் கையில் எடுத்துகிட்டு வந்த லெட்டரை அங்கேயே போட்டுட்டு போயிருப்பாங்க. ஃபூபாயா அந்த லெட்டரையும் பார்க்குறாங்க, என்ன லெட்டர் இது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் படிக்கலை. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினி ஃபூபாயாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் அவன் எல்லா பழியும் தாமாலே போட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி C2Oவையும் லூவானையும் தான் காமிக்கிறாங்க. லூவானை ட்ரா பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. லூவானும் இறங்கி போயிடுறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த லெட்டரே ஞாபகம் வருது. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இது ஜிங்ஷி இல்லை சுயான்ஷி அப்படின்றது C2Oக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. லூவானும் சீட்டுவோவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வராங்க. ஹீரோயினும் வந்து சீட்டுவோ கிட்ட பேசுறாங்க. ஆனால் முகம் கொடுத்தே பேச மாட்றாங்க. அப்புறம் அந்த லெட்டர் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க, நான் சுயான்ஷி தான் அப்படின்ற மாதிரி. எதுக்காக எங்கள் பாஸை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி சீட்டுவோவும் கேட்குறாங்க. ஹீரோயின் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சீட்டுவோவும் கேட்குறாங்க, அப்போ நீ எப்போதான் சொல்லலான் இருக்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயினும் சொல்கிறாங்க, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, எங்கள் அம்மா வந்ததும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சீட்டுவோவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதை தான் அவுத்துட்டு இருக்காங்க அந்த கட்டெல்லாம். அது யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோனோட அக்கா ஜிங்ஷி. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஜிங்ஷி தான் ஒரு கெஃபேல உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கே அடையாளம் தெரியல. அவங்க ஃப்ரெண்டு வந்தோடனே ஜிங்ஷி கேட்குற வார்த்தை பணம் எங்க அப்படின்ற மாதிரி தான். அவங்களும் கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு, பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிடுச்சு, என்னோட காரே பேங்க்கில் தான் அடமானத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. ஜிங்ஷியும் உன்னைய நம்பி தானே பணம் கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பிஸ்னஸ்னால் லாஸ் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிங்ஷி தான் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நர்ஸ் தான் உள்ளே வராங்க. இவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நீங்கள் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜிங்ஷியும் எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா நான்காங் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி நான்காங் சொல்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ நான்காங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி, நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான்காங்கும் சொல்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுபாயாவை எங்கே பார்த்தனோ அங்கே தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்கிறாங்க, அங்கே போய் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்காங்கும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நீயும் ஷீச்சாங்க கூட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு நான் யாருன்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியும் அப்படின்ற மாதிரி நான்காங்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நம்ம இந்த உலகத்தில் என்ன வேணாலும் கணிக்கலாம், யாருக்கு யார் மேலே காதல் வருதுன்றதை மட்டும் கணிக்கவே முடியாது. அப்புறம் குட் பாய் ஷீச்சாங் கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான்காங்கும் போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான்காங் குட் பாய் சொல்லிட்டு போயிருப்பாங்களா, அதை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால எந்த பிரச்சனையும் வராத இருந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல பார்த்தா ஜிங்ஷி தான் வந்து நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.